பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 37 அதிகாரம் 37வது வசனம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். மறுபடியும் வாசிக்கிறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. உங்களை யாரை பார்க்க சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ சில மனிதர்களை பாருப்பா அப்படின்னு கை காமிச்சு விடுறாரு. ஏன்னா செம்மையானவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். ஸோ இப்பேற்பட்டவர்களை நீ நோக்கி பாரு, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்றால் அவர்களுடைய முடிவு சமாதானத்துக்கு ஏதுவாய் முடிகிறது. அல்லேலூயா. பல பிரச்சனைகள் வரலாம், பல விதமான குழப்பங்கள் வரலாம், பல விதமான தோல்விகள் வரலாம், சோர்வு வரலாம், பயம் வரலாம். ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று பெரிய குழப்பம் கூட உங்களுக்கு வரலாம். எதை குறிச்சும் குழப்பாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை குறித்து, எந்த காரியத்தை குறித்து முடிவு எடுக்காதீங்க. இந்த பிரசன்ட், இந்த டே நீ எந்த முடிவு எடுக்காதீங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்லுங்க தெரியுமா, நீ முடிவை பாரு, எல்லாருடைய முடிவை பாரு, செம்மையானவர்களோட முடிவை பாரு, எனக்கு பயந்து ஊழியம் செய்த ஒவ்வொருடைய முடிவை பாரு அப்படி என்று கர்த்தர் நமக்கு ஒரு மேற்கோள் காமிக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம். தான் தாய் தகப்பனை விட்டு வெளியே வரும்போது அவர் பலவிதமான குழப்பத்தோடு வெளில வந்திருப்பார். ஐயோ, நான் எந்த தேசத்துக்கு போவேன், நான் எப்படி போவேன், நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு ஒண்ணுமே புரியல, யார்கிட்ட போறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் காண்பிக்கிற வழியில் அவர் நடக்க ஆரம்பிச்சார். அவர் நடக்க ஆரம்பிச்ச பொழுது அவருக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை பற்றி கொண்டு அவர் நடந்து போன போது அவர் வழிகள் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், அவரை பத்திரப்படுத்தினார், எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்தார். அதுக்கு தொடர்ந்து முடிவில் பார்த்தீங்கன்னா தன்னோட சமாதானத்தோடு அவருடைய வாழ்க்கையை முடித்தார். அநேக விதமான அற்புதங்களுக்குள்ளாக நடத்தினார். கிளம்பி வெளியில வரும்போது பரதேசியாய் வந்திருந்தாலும் ஆண்டவர் முடிவுக்குள்ள அவர் பார்க்கும்போது பார்த்தா பூரண சமாதானத்தோடு பெரிய ஐஸ்வர்யவானாக, செல்வந்தனராக அவர் அவருடைய முடிவை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். பாருங்க, ஆரம்பம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஆரம்பத்துல நீ பயந்துராத. நீ பயந்து இந்த வேலையில விட்டு விலகி போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் முடிவு சமாதானத்தை நீ போய் பார்க்கவே முடியாது. இப்பொழுதே நீ அந்த ஆரம்பிக்கும் போதே உன் முடிவை நீயே கொடுத்துக்காத. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த முக்கியமான அந்த நாட்களை எப்படி தொடங்கினியோ அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. முடிவு பார்த்தீங்கன்னா சமாதானமா இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறது அநேக புறஜாதிகள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த முக்கியமான சூழ்நிலையில ஆரம்பித்த ஸ்பீட்லயே எதையும் விட்டுறாத, ஆரம்பிக்கப்பட்ட ஜெபத்தை விட்டுறாத, ஆரம்பிக்கப்பட்ட உபவாசத்தை விட்டுறாத. எந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வதிக்க துவங்கினாரோ அது ரொம்ப முக்கியமான இடம். அதை தொடர்ந்து போ. அது போகும்போது பல ஸ்ட்ரகிள்ஸ் வரும், பல பிரச்சனைகள் வரும், பலவிதமான இடர்கள் உன் வாழ்க்கையில வரதான் செய்யும். எல்லா டிஸ்கரேஜான சில விஷயங்கள் வரதான் செய்யும். அதை எதையுமே பார்க்காத. அதுக்கு தான் அவர் சொல்லுகிறாரு, நீ உத்தமனை நோக்கி பாரு, செம்மையானவை நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு முன்னாடி போன ஊழியக்காரங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டே இரு. அவர்களை கர்த்தர் எப்படி வேதாகமத்தில் அநேகர் ஆசீர்வதித்தார் என்று பாரு. நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த வேதாகமத்தில் அநேக சாட்சிகளை பாரு. அந்த சாட்சிகளை தேடி தேடி வாசி பாரு. அவர்களை கர்த்தர் முடிவை எப்படி கொடுத்தார், முடிவை சம்பூர்ணமாய் கொடுத்தார், முடிவை ஆசீர்வாதமாய் கொடுத்தார், முடிவை மகிமையில கொடுத்தார். கர்த்தர் முடிவை கொடுத்திருக்கிறதை பார்க்க வேண்டும். ஆமென். இப்பொழுதும் தவறுதலா எந்த முடிவு எடுக்காம சமாதானத்தோடு காத்திருங்க. ஆரம்பிச்சது அவர் தான், முடிக்கவும் வல்லவராயிருக்கிறார். துவக்கம் ஆரம்பிச்சப்போ எவ்வளோ முக்கியமாக ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிங்களோ, முடிவையும் பாருங்க, நிச்சயமா அது நன்மையாகவே முடியும். நடுவில் வழியில் நிற்கிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்து இடராதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சமாதானத்தின் வழியில் கர்த்தரை நடத்துவார். உன் முடிவு சமாதானமாயிருக்கும். ஆமென். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஏராளமான சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய முடிவு சமாதானமாக இருந்தது போல, ஆண்டவரே, ஆபிரகாமுடைய முடிவு சமாதானமாக இருந்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா முடிவும் சமாதானமாய் முடியட்டும். ஆண்டவரே, அப்படியே சமாதானத்தின் தேவனைகளை வழி நடத்துவீராக. அப்பா, உங்களுடைய கரத்துக்குள்ளாய் ஆண்டவரே என் சபையாரையும் என் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.